எல்லோருக்கும் ஸ்தோத்திரம். இரவு ஜெபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன். ஒரு வழியாய் வருவான் சத்ரு, 7 வழியா ஓடுவான். ஒரு வழியாய் வருவான் சத்ரு, 7 வழியாய் ஓடுவான். வெட்கப்பட்டு போவதே இல்லை, நாங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. வெட்கப்பட்டு போவதே இல்லை, நாங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் மகனே, மகளே, பயப்படாதே, சோர்ந்து போகாதே. ஹல்லேலூயா, கலங்காதே. பாடுகள், தீமைகள், பொல்லாத மனிதர்கள் ஒரு வழியாய் புறப்பட்டு வருவார்கள். வரதான் செய்வாங்க. பாடு, பிரச்சனை வரதான் செய்யும் பாருங்க. ஆனால் 7 வழியாய் ஓடி போவார்கள். ஹல்லேலூயா. வசனம் இப்படியாய் சொல்லுகிறது பாருங்க. ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள். ஹல்லேலூயா, புறப்பட்டு வருவாங்க. ஹல்லேலூயா, புறப்பட்டு என்ன செய்வாங்க? வருவார்கள். 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஹல்லேலூயா. பிரச்சனை இல்லாத வீடு இல்லை பாருங்கள். தீமைகள் இல்லாத வீடு இல்லை. வாழ்க்கை என்பது ஹல்லேலூயா பள்ளமும் மேடுமாய் நம்ம ஏறி இறங்குறதுமாக தான் இருக்குது. தீமைகள் வருது, பாடுகள் வருது, அழ வைக்கிது, சஞ்சலப்படுத்துது, வேதனைப்படுத்துது. ஆனால் அழ ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம், எல்லாத்துக்கும் ஒரு காலம் வச்சுருக்கிறாரு பாருங்கள். உன் சுகாவில் துளிர்க்குன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. துளிர்க்குன்னு சொன்னால் பாருங்கள், பலவிதமான பாடல் துன்பங்களோடு அனுபவிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த வார்த்தையை கேட்கும் மிக சந்தோஷமாக இருக்கும். இசகவாழ்வு துளிர்க்கும் சொல்லும் பொழுது பாருங்கள், மிகவும் சந்தோஷம். ஹல்லேலூயா, துளிர்க்கும். அதே மாதிரி இந்த வார்த்தையை பாருங்கள், ஒரு வழியாக வந்தால் 7 வழியாக புறப்பட்டு போவார்கள். ஹல்லேலூயா. ஒரு வாலிப மகனோடு பேசி கொண்டிருந்தார். ஒரு சில வருடங்களாக 2 பேர் பேசிக்கொண்டு இருந்தாங்க. நம்ம எப்படியும் 2 பேர் திருமணம் பண்ணிக்கிடணும்னு சொல்லி. ஆனால் திடீர்னு ஒரு நாள் அவங்க போகிற சபையில் பாஸ்டர் செய்தி கொடுத்துருக்குறாங்க. இப்படிப்பட்ட திருமணம் கர்த்தர் விரும்பலை. ஹல்லேலூயா. தேவ திட்டமாக சித்தமானு சொல்லி பார்த்து தான் திருமணம் பண்ணணும், அதுவும் வாழ்க்கைக்கு நல்லாராது அப்படின்னு சொல்லி அவங்க செய்தி கொடுத்துருக்காங்க. ஒன்று ஜெபம் முடிந்த உடனே அந்த பாஸ்டர்கிட்ட போய் அவங்க கேட்கா, ஐயா, நான் இப்படி ஒரு பையனை லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணலான்னு சொல்லி நினச்சேன். ஆனால் நீங்கள் பேசும்போது எனக்கு அந்த வசனம் எனக்கு தொட்டுது. அதனால் எனக்கு என்ன பண்ணி எனக்கு தெரியல, பல வருடங்களாக நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பாஸ்டர் சொன்னாங்களாம், தேவனுக்கு திட்டமானால் நடக்கட்டுமா, இல்லைன்னா காரியத்தை விட்டு நீ விட்டுரு, உனக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னால் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எனக்கு பெற்றோர் சம்மதம் இல்லை. இவங்க பெற்றோர் சம்மதம் இல்லை, அவங்க பெற்றோர் சம்மதம் இல்லை. அப்போ சண்டைகள் தான் பாருங்கள். அதனால் வேண்டாமா, நீ விட்டு விடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். உடனே இவனும் அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி, இனி என்கிட்ட பேசாத, நானும் உன்கிட்ட பேச மாட்டேன், நீ வேறு கல்யாணம் பண்ணிக்க, நானும் வேறு கல்யாணம் பண்ணிக்கிட்டதேன், ஆண்டவர் சித்தமாக தான் நான் செய்யணும் விரும்புகிறேன்னு சொல்லி சொன்னாங்களாம். ஆனால் அந்த பையன் என்ன செய்யலை, விடலை. அது எப்படி? நம்ம இத்தனை வருஷமாக பேசியிருக்கிறோம், ஒன்றா இருந்து போட்டாலும் எடுத்துருக்குறோம், அதெல்லாம் எல்லாம் வச்சுருக்கிறேன், நீ அனுப்பின மெசேஜ் எல்லாம் வச்சுருக்கிறேன், நீ வச்சுருக்க எல்லா போட்டோவும் வச்சுருக்கிறேன், நீ எந்த சபைக்கு போறியோ அதே சபையில் உன்னை கேவலப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி மிகவும் பயமுறுத்தினானான். உடனே பாஸ்டர்கிட்ட போய் சொல்லியிருக்கா, மிகவும் பயமாக இருக்குது பாஸ்டர், என்ன பண்ண எனக்கு தெரியலை. அதுவும் சொல்லியிருக்கான், அடுத்த வாரம் நீ ஆலயத்துக்கு போகும் பொழுது அதே சர்ச்சில் உன்னை கேவலப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கான். உடனே இவளுக்கு மிகவும் பயம். ஐயோ, நம்ம சர்ச்சில் நம்மளை கேவலப்படுத்திடக்கூடாதே, நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பாஸ்டர்கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்களாம், ஒரு வழியாக வந்தவன் 7 வழியாக நம்ம புறப்பட்டு போவான், நீ வார்த்தை சொல்லுமா, ஒரு வழியாக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாக ஓடிப்போ, அந்த வார்த்தையை சொல்லு. அவன் ஒரு வழியாக புறப்பட்டு வருவான், ஆனால் 7 வழியாக ஓடிப்போம், சொல்லிக்கிட்டே இருமா அந்த வார்த்தையை. நீ பயப்படாத, தேவனுக்கு தானே கீழ்ப்படிஞ்சா, அதனால் தேவன் உனக்கு என்ன செய்வார், உதவி செய்வார், நீ வார்த்தையை சொல்லுன்னு சொல்லி அந்த பாஸ்டர் சொல்லி அனுப்புனாங்களாம். உடனே இந்த மகா அந்த வாரம் முழுதும் அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறா. ஒரு வழியாக உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாக ஓடி போவார்கள். அப்பா, அந்த மகனை விட்டு நான் வெளியே விலகணும், உங்கள் சித்தத்துக்கு கீழ்ப்படி நினச்சிருந்துருக்கிறேன், ஆனால் ஞாயிற்றுக்கிழமை என்னை கேவலப்படுத்தணும்னு சொல்லி சொல்லியிருக்கான், நீங்கள் எனக்கு யுத்தம் பண்ணணும்னு சொல்லி கூட அந்த மகத்தை வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கா பாருங்கள். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வந்துட்டா. ஹல்லேலூயா. உள்ளம் அப்படியே துடிக்கிறது, பயம் ஒரு பக்கம், வந்துடுவானோ நம்மளை கேவலப்படுத்திடுவானோ,
அப்படின்னு சொல்லி மிகவும் இந்த மகா பயந்து இந்த வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறா. ஒரு வழியாக புறப்பட்டு வருவான், 7 வழியாய் ஓடி போயிடுவான்னு சொல்லி 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 பாருங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறா. ஹல்லேலூயா. ஜெபம் முடிந்தது. வாசலில் போய் பார்க்குறா, ஐயோ வந்திருப்பானோ என்னச்சேன்னு சொல்லி. ஆனால் பாருங்க அவன் வரல. ஹல்லேலூயா. ஒரு செய்தி வருகிறது. ஹல்லேலூயா. என்னை மன்னிச்சுக்கேன்னு சொல்லி அந்த பையன் ஒரு நபர்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்கான். என்னன்னு சொல்லி கேட்கும் பொழுது, நீ நான் அனுப்புன நீ அனுப்புன எல்லா மெசேஜ் பத்திரமா எடுத்து வச்சு, நீ போட்ட நம்ம 2 எடுத்த போட்டாவெல்லாம் பத்திரமா வச்சு எல்லாத்தையும் கொண்டு வந்து உன் சர்ச்சில் உன்னை கேவலப்படுத்துன்னு சொல்லி நான் வண்டியில் புறப்பட்டு வேகமாக வந்தேன். நீ எப்படியாவது ஒரு முடிவு எடுத்துடணும், எப்படியாவது இன்றைக்கி 2 லோனை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி நான் வேகமாக வந்தேன். வரும் பொழுது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி நான் ஒரு பக்கம் வண்டி ஒரு பக்கம் விழுந்துட்டு இப்போ நான் ஆஸ்பத்திரியில் இருக்கிறேன். என்னை ஒரு வீச உன்னை மன்னிச்சிருதேன்னு மட்டும் நீ சொல்லிடு, நான் உன்னை விட்டு விலகி போயிருந்தேன். நீ வேறு திருமணம் பண்ணிக்க, நான் வேறு திருமணம் பண்ணிக்கிடுதேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அந்த நபரோட சொல்லி விட்டானா. ஹல்லேலூயா. உண்மையாகவே பாருங்கள் வார்த்தைக்கு எவ்வளோ வல்லமை. ஹல்லேலூயா. உடனே வா பாஸ்டர்கிட்ட சொல்லிவிட்டு ஜெபத்தோடு இந்த மகனை பார்க்க போனான் ஆஸ்பத்திரியில். அவன் உடனே சொன்னான், என்னை மன்னிச்சிரு, நான் உனக்கு தீமை செய்யணும்னு சொல்லி தான் புறப்பட்டு வந்தேன். அந்த தீமை செய்யாதபடி உன் தேவன் என்னை பாதுகாத்தார். ஏன்னா இவன் வந்து கிறிஸ்டின், அவன் வந்து தேவனை அறியாத ஒரு மகன். ஆனால் உன் தெய்வம் உனக்கு தீமை செய்யாதபடி, உன்னை கேவலப்படுத்த விடாதபடி என்னை தடுத்து நிறுத்திட்டார். இனி நான் உன் வழியில் வரமாட்டேன். அப்படியே இந்த போட்டாவே மெசேஜெலாம் தூர எரிஞ்சிட்டேன். என் செல்லுலாம் உடஞ்சி போச்சு, செல்லுலலாம் ஒன்றுமே இல்லை, செல்லு சுக்கு உடஞ்சி போச்சு. அதனால் உன் தெய்வம் தான் பெரிய தெய்வம், நீ உன் வழியில் போ, நான் என் வழியில் போகிறேன்னு சொல்லி சொன்னானா. ஹல்லேலூயா. உண்மையாகவே பாருங்கள் எவ்வளோ பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் பாருங்கள் நிறைய பிரச்சனை வரும்போது ஒரு வழியாக புறப்பட்டு வருது பாருங்கள். நீ வார்த்தையை சொல்லுங்கள். ஒரு சகோதரி சொன்னாங்க, ரொம்ப வருஷமாக என் மகளுக்கு வேலையே கிடைக்கல, எனக்காக நீங்கள் ஜெபிப்பீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தொடர்ந்து நாங்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தோம். தொடர்ந்து ஜெபிக்கும் போது சொன்னாங்க, நாளைக்கு என் மகள் இன்டர்வியூக்கு போகிறா, அவளுக்காக ஜெபிச்சுக்கிட்டுங்கன்னு சொன்னாங்க. அப்போ கர்த்தர் சொன்னார், ஒரு வழியாக புறப்பட்டு வருவார், 7 வழியாக ஓடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு சொல்லுமா. மகள் இன்டர்வியூ போயிட்டு ஹல்லேலூயா அட்டன் பண்ணிட்டேன் வந்துட்டேன்னு சொல்கிற வரைக்கும் இந்த வார்த்தையை சொல்லி. ஏன்னா போராட்டம், பிசாசு மனிதர்கள் என்ன செய்கிறாங்க, அவளுக்கு ஒரு வேலை கிடைக்கக்கூடாது, அவள் எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி அவளுக்கு ஒரு மந்திரவாதம் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இந்த வார்த்தை சொல்லும் பொழுது இந்த வார்த்தை போய் யுத்தம் பண்ணும், நீ சொல்லுன்னு சொன்னார் பாருங்க. அந்த மகள்கிட்ட சொன்னேன், இந்த வார்த்தையை ஆவின் உங்களுக்கு கொடுக்குறாருக்கா, நீ வார்த்தையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. அவங்களும் பாருங்கள் இந்த வார்த்தையை சாப்பாடு பொங்குறாங்க, வேலை பார்க்குறாங்க, ஆனால் வார்த்தை வாய் சொல்லிக்கிட்டே இருக்குது. ஒரு வழியாக புறப்படும் 7 வழியாக ஓடுறான், என் பிள்ளைக்கு இன்றைக்கி வேலை கிடைக்குது, 7 வழியாக பிசாசு ஓடுறான், 7 வழியாக பொல்லாத மக்கள் ஓடுறாங்க, என் பிள்ளைக்கு வேலை கிடைக்குது சொல்லி பாருங்கள். ஹல்லேலூயா. வீட்டுக்கு வந்த மக சொல்கிறா, எனக்கு வேலை கிடச்சிக்கிட்டுமா, இன்டர்வியூ போனேன், அவன் கேட்ட கேள்விக்கெலாம் பதில் அழகாக சொன்னேன். உடனே அவங்க நாளைக்கே வந்து ஹல்லேலூயா வேலையை அட்டன் பண்ணி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அது மிகவும் சந்தோஷமாக சொன்னாங்க. வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமாக இருக்குதுக்கா அப்படின்னு சொல்லி. உண்மையாகவே பாருங்கள் ஹல்லேலூயா. வார்த்தையை விசுவாசித்து அந்த வார்த்தையை சொல்லுகிறவர்களுக்கு அற்புதம். ஹல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறோம் என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். அந்த வார்த்தைக்கு அவ்வளோ வல்லம் உண்டுங்க, உயிர் உண்டு. கர்த்தருடைய வார்த்தை பாருங்கள் ஜீவன், இருபுறம் கருக்குள்ள பட்டயம். அது வார்த்தை அனுப்பி குணமாக்குவார், வார்த்தை அனுப்பி அழிவுக்கு தப்புவிப்பார். எவ்வளோக்கு எவ்வளோ பாரு வார்த்தையை நம்ம சொல்லி அறிக்கிடுறோமோ அந்த வார்த்தை நம்மளுக்கு என்ன செய்யும், அதிசயங்களை கொண்டு வரும். ஹல்லேலூயா. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிற காரியங்கள், அந்த பொல்லாத மனிதனை குறித்த காரியங்கள், வீரான பழிகள், ஹல்லேலூயா, தீமைகள், பாடுகள், துன்பங்கள், கடன்கள் நெருக்கி கொண்டு இருக்கலாம். நீங்கள் சொல்லுங்கள் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த வார்த்தையோடு கூட உங்களை இடைப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையோடு உங்களை இடைப்படுகிறார். அது வியாதியாக இருக்கலாம், அது மந்திரவாதமாக இருக்கலாம், பிள்ளி சுனியமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவங்க புறப்பட்டு வருவாங்க. ஹல்லேலூயா. பாடு இல்லாமல் யாருமே இல்லை பாருங்கள். ஹல்லேலூயா. ஒரு வழியாக வர்றவன்
ஏழு வழியாக ஓடி போவான். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் பாடல் துன்பத்தில் இருக்கலாம், அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் ஆஸ்பத்திரியில் இருந்து கூட செய்தியை கேட்கலாம், வீட்டில் உட்காந்து நீங்கள் கேட்கலாம். எந்த இடத்துல இருந்து கேட்டாலும் இந்த வார்த்தை உங்களுக்கு கிரியை செய்யட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் சொல்லுங்கள் தெய்வ பிள்ளைகளே. நான் நிறைய நேரங்களில் பாருங்கள் இந்த வார்த்தையை சொல்லி அறிக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா. சொப்பனத்தில் இரவு நேரங்களில் என்னை கலங்க வைக்கும். என் பிள்ளைகளுக்கு விரோதமாய், பிள்ளை குடும்பங்களுக்கு விரோதமாய் பிசாசு பாலை மிருங்கிறதாக அல்லேலூயா கர்த்தர் வெளிப்படுத்துகிறான்னு சொன்னால் உடனே இந்த வார்த்தை சொல்லுவேன். ஒரு வழியாக என் பிள்ளைகளுக்கு விரோதமாக வந்தவன் 7 வழியாக புறப்பட்டு போகிறான். அதில் ஓடி போவான் பாருங்கள். அவன் புறப்பட்டு வருவான். அல்லேலூயா. புறப்பட்டு வருவான் பாருங்கள். எல்லாம் என்ன ஆயத்தம் பண்ணி கொண்டு வருவாங்க. அதை பண்ணிடணும், இதை பண்ணிடணும், இந்த குடும்பத்தை அதை பண்ணிடணும், இதை செஞ்சிடணும்னு சொல்லி. ஆனால் வந்து பார்க்கும் பொழுது பாருங்கள், கர்த்தர் நம்மளுக்காக யுத்தம் பண்ணுவார். 7 வழியாக ஓடி போயிடுவாங்க. நிறைய பேர்களை நான் பார்த்துருக்குறேன். 7 வழியாக ஓடி போயிடுவாங்க. நம்மளை பார்த்து கேலி பண்ணுவாங்க, சிரிப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கூட்டம் அப்படி இருக்கும் பாருங்கள். நமக்கு ஒரு கூட்டம் கர்த்தர் ஆயத்து பண்ணி வச்சுருப்பார். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னால் நம்ம இன்னும் தேவனுக்கு எழுமணும் அல்லவா, தேவனுக்கு எழுமணும் அல்லவா, ஓடணும் அல்லவா. அது ஒரு சில நபரை கர்த்தர் வச்சுருப்பாரு பாருங்கள். ஆனால் நீங்கள் சோர்ந்து போயிடாதாங்க. இந்த வார்த்தையை சொல்லுங்கள். எந்த நிலைமையில் இருந்தாலும் கூட நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லுங்கள். ஒரு வழியாக எனக்கு எதிராக புறப்பட்டு வராங்கப்பா, இந்த 7 வழியாக ஓடி போகிறாங்கப்பா. ஹல்லேலூயா. சொல்லிக்கிட்டே இருங்க. உங்கள் வீட்டை வசனத்தால் நிரப்புங்க. வேலை ஸ்தலங்களில் வசனத்தால் நிரப்புங்க. அதில் தண்ணி குடிக்கும்போது சொல்லுங்கள். ஹல்லேலூயா. சாப்பிடும்போது சொல்லுங்கள். அதில் போகும்போது சொல்லுங்கள், வரும்போது சொல்லுங்கள். எப்படி மூச்சு நம்ம விடுறோமோ அதே மாதிரி வேத வார்த்தைகள் பாருங்கள். ஆமென், அல்லேலூயா. நமக்காக யுத்தமனும், நமக்கு அதிசயத்தை கொண்டு வரும், நமக்காய் புது புது வழிகளை திறந்து கொடுக்கும், சத்துருக்களை நிர்மூலமாக்கி போடும், பிசாசின் சேனை நிர்மூலமாக்கி போடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதங்க. ஹல்லேலூயா. இரவு நேரங்களில் செபிங்க. ஹல்லேலூயா. குடும்பமாய் செபிங்க, தனியாய் செபிங்க. ஒரு எழுப்புதல் கர்த்தர் உங்கள் நிமித்தமாக கொண்டு வரணும் ஆமென் நினைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் செபிங்க. வீட்டில் ஒரு சமாதான சந்தோஷம் வந்தால் தான் சபைகளை போகும் பொழுது, தேசத்துக்களை போகும் பொழுது, தெருவில் போகும் பொழுது ஆமென் இவங்க பாருங்கள் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லுவாங்க பாருங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்கள் செபிங்க. இந்த இரவு செபிங்க தேவ பிள்ளைகளே, செபிங்க. உங்கள் காரியத்துக்காக செபிங்க. ஹல்லேலூயா. இயேசுவே இப்படி வல்லமை இறங்கட்டும், இயேசுவே இப்படி வல்லமை இறங்கட்டும். அக்கினி இறங்கட்டும். அக்கினி 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 வல்லமை 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 வல்லமை. நீ பயந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. இந்த பொல்லாத மனிதர்களை பார்த்து, சூழ்நிலை பார்த்து, தீமைகளை பார்த்து ஆமென் இந்த வார்த்தையை சொல்லி இன்னைக்கு செய்ய எடுப்பார்களாக. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே இப்படி வல்லமை இறங்கட்டும். இயேசுவே ஒரு வழியாக புறப்பட்டு வராங்கப்பா. 7 வழியாய் ஓடி போகட்டும். சஞ்சலம் தவிப்பு ஓடி போகட்டும். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆமென் பாடி சீயோனுக்கு வருவார்கள். ஆமென் அல்லேலூயா. ஷபாலபா தீக்காரப்பா. சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகட்டப்பா. சஞ்சலம் தவிப்பு ஓடி போகட்டுப்பா. அக்கினி இறங்கட்டும். அக்கினி எந்த நிலைமையில் இருந்தாலும் இயேசுபா, இயேசுவே கார் அபூஷபா தராக்கா தூர வீக்கிறவா. கர்த்தரின் தோட்டத்துக்களை இருந்து இரவு ஜெபத்தை ஏறெடுக்கிற பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதித்தான் நீங்கள் ஆகணும். பாவங்களை சாபங்களை மன்னித்து தான் ஆகணும். வேத வசனம் சொல்லி தான் ஆகணும். அவங்க ஜெயம் எடுத்து தான் ஆகணும். இனி அழுதது போதும், இனி கலங்கினது போதும், பயந்தது போதும். இந்த காரியங்களில் என் தேவன் ஒரு அற்புதங்களை செய்யுங்க இசப்பா, ஒரு அற்புதங்களை செய்யுங்க. வல்லமை வல்லமை இறங்கட்டும். மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிட்டு சொன்னீரே அப்பா, அப்படி வல்லமை இறங்கட்டும் ஐயா. உங்கள் வல்லமை இறங்கட்டும் ஐயா. உங்கள் வல்லமை இறங்கட்டும் ஐயா. உங்கள் வல்லமை இறங்கட்டும் ஐயா. உங்கள் வல்லமை இறங்கட்டும். அக்கினி 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 அக்கினி. ஒரு வழியாக வந்த துன்பம், ஒரு வழியாக வந்த வியாதி, ஒரு வழியாக வந்த பொல்லாத மக்கள், ஒரு வழியாக வந்த தீமைகள் இன்னைக்கு 7 வழியாக ஓடி போகட்டும் ஏசப்பா. ஓடி போகட்டும், ஓடி போகணும். நடந்து கூட போகக்கூடாது ஏசப்பா, ஓடி போகணும். அப்படியா கர்த்தர் அவன் யுத்தம் பண்ணும்படியாய், கர்த்தர் வழக்காடும்படியாய், உம்முடைய பிள்ளைக்காலி கொடி ஏற்றும்படியாய் கர்த்தாவே நான் செபிக்கிறேன் 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 செபிக்கிறேன். ரிபாக்கரவா சந்தல தீக்கா தூ ரிபிக்கரவா. அதிசயம் நடக்கட்டும் ஐயா, அதிசயம் நடக்கட்டும் ஐயா. வற்றாத நீரூற்றே, வளமிக்க தோட்டமே இறங்கி வாரையா. நீ சொன்னீங்கப்பா, நீ வற்றாத நீரூற்று, வளமிக்க தோட்டம் நீதான் சொன்னீங்கப்பா. ஒவ்வொரு வீடும் வற்றாத நீரூற்று, அபிஷேக ஊற்று பாயட்டும். வளமிக்க தோட்டமாய் ஒவ்வொரு வீடும் மாறட்டும் தகப்பானே. நன்றிப்பா. கர்த்தர் நம்புகிறவன் செழிப்பான். ஆமே ஒரு செழிப்பு வரட்டு ஏசப்பா. நன்றிப்பா 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 நன்றிப்பா. நம்முடைய பிள்ளைக்கா யுத்தம் பண்ணுங்கப்பா, வழக்காட்டுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. எந்த நிலைமையில இருந்தாலும் உம்மை நோக்கி கூப்பிடுற பிள்ளைகளுக்கு இப்போ ஒரு அற்புதம் நடக்கணும், ஒரு அதிசயம் நடக்கட்டும். செபிக்கிறேன் 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 செபிக்கிறையா. பரலோகத்துல இறக்கம் வரட்டுப்பா. பாவங்களை சாபங்களை மன்னிங்கப்பா. செபிக்க வைங்கப்பா, துதிக்க வைங்கப்பா, உங்களோடு சஞ்சரிக்க வைங்க இசப்பா. அதிசயம் நடக்கட்டும். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா.
என்னை பலவானாய் மாற்றுதையாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி. வல்ல கிருபை நல்ல கிருபை வலுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் ஹல்லேலூயா வேகாமல் காத்த கிருபை கிருபை என்னை தாங்கியதே கிருபை என்னை நடத்தியதே. நன்றிப்பா நன்றிப்பா நன்றிப்பா. கிருபை அனுப்புங்கப்பா, ஆசீர்வாதத்தை அனுப்புங்கப்பா. பாவங்களை சாபங்களை மன்னிங்க 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 மன்னிங்க. வீட்டில் கணவன் மனைவி சண்டை எரிஞ்சு போகட்டும். காலைல கட்டுகள் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினால். நன்றி. பில்லிசனி கட்டு மாந்திர கட்டு ஏவல் கட்டு எரியட்டும் இயேசுவின் நாமத்தில். அக்கினியை ஊத்துங்கப்பா. எலியாவின் தேவன் இறங்குங்கப்பா. எலியாவின் தேவன் இறங்குங்கப்பா இறங்குங்கப்பா இறங்குங்கப்பா. அவங்க பேசிட்டாங்களே இவங்க பேசிட்டாங்களேன்னு சொல்லி மனவேதனோடு இருக்க பிள்ளைகளுக்கு இன்னைக்கு தகப்பனே ஒரு சமாதானம் கொடுங்கப்பா. நீங்கள் பிள்ளையோடு இடைபடுங்கப்பா, பேசுங்கப்பா. ஹல்லேலூயா. ரீவாக்கற வல்லமை 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 இறங்கட்டும் இறங்கட்டும். நல்ல தூக்கத்தை கொடுங்கப்பா. தூக்கலாமல் கஷ்டப்படுறாங்கப்பா. நல்ல தூக்கத்தை கூட ஏசப்பா, இன்பத்தை கூட ஏசப்பா. இயேசுவே உமக்கு நன்றி. வல்லமை வல்லமை இறங்கட்டும். என்னென்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறாங்களோ அந்தந்த காரியத்தில் இன்னைக்கு அற்புதம் நடக்கட்டும். நீர் அதிசயமானவரப்பா, நீர் அற்புதமானவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி. கேளுங்கள் தரப்படுங்க. கேட்கிறோம் கேட்கிறோம் கேட்கிறப்பா. கொடுங்க ஏசப்பா. இப்படி வைக்கப்பட்ட நாட்களுக்கு பதிலாக சரியாக மகிழ்ச்சியாக வழி நடத்தும். இயேசுவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.